ஐயா அம்மாவுக்கு போட்டு விடுங்க, அம்மாவுக்கு போட்டு விடுங்க. எனக்கு ஜானகி கதையை முடிக்கணும். மணி இஸ் நாட் ஏ மேட்டர். அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அண்ணா. சரிம்மா, இவங்களை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு இவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டு வரேம்மா. சரிண்ணே. அண்ணா என்னம்மா? நீங்க நிஜமாவே ஒரு நல்ல வேலைக்காரங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு எப்படியாவது அந்த ஜானகியோட கதையை முடிக்கணும். அதனால அந்த குடும்பமே நில குலைஞ்சு போய் நிக்கணும். அந்த ரகுராமுடைய பெரிய பலமே அந்த ஜானகி தான். அவ இல்லைன்னா அந்த ரகுராம் ஒண்ணுமே இல்லை. என்ன தோக்கடிச்சு அவன் பொண்டாட்டிய பதவி ஏற்க வச்சு அவன் பொண்டாட்டிக்கு கிரீடம் சூட்டுறான்ல, நான் விட மாட்டேன். நான் சும்மாவே விட மாட்டேன். நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்குமா? நான் இவங்களை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஜானகி, இந்த வீட்டை எப்படி உன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு வழி நடத்துறியோ அதே மாதிரிதான் இந்த ஊரையும் உன்னோட வீடா நினைச்சுக்க. இந்த வீட்டோட நல்லதுக்கு நீ எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவியோ அதே மாதிரி இந்த ஊருக்கும் அப்படியே பண்ணு. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஜானகி, வீட்டை ஆள்ற பெண்ணுக்கு ஊரை ஆள்ற பயிற்சி தேவையில்லை. என்னது? ஊரை வீட நினைச்சுக்கணுமா? அப்படின்னா இவங்க ஊர் வேலையை பார்க்க போயிட்டா வீட்டு வேலையில நாம தான் பாத்துக்கணுமா? கொஞ்ச நாளாவே அப்படித்தானே போயிட்டு இருக்கு நம்ம பொழப்பு. பெரியம்மா, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் நல்ல தலைவரா இருக்க முடியும். உங்களுக்கு இயற்கையாவே அந்த எண்ணம் இருக்கு. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஏமா தங்கச்சி, அந்த புவனால எந்த தைரியத்துல போட்டி போட்டா? அவ பதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு கெடுதல் பண்ணவ. ஆனா நீ பதவி வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்காக உன்னால முடிஞ்ச நல்லதை பண்ணணும்னு நினைச்சவ. அதனால தானம்மா ஜனங்களே உன் நல்ல மனசை பார்த்து உனக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா அண்ணி, அண்ணன் பதவியில் இருக்கும் போதே நீங்களும் மக்களுக்காக நின்னீங்க. இன்னைக்கு நீங்க பதவியில் இருக்கும்போது அண்ணன் கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா நிக்க போறோம். ஜானகி, உன்னோட பலம் உனக்கே தெரியல. நீ எவ்வளவு புத்திசாலி, சமயோஜிதமா யோசிக்க தெரிஞ்சவ. ரகு சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தையே கட்டி காக்க தெரிஞ்ச உனக்கு ஊருக்கு தலைவியா இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுமா. அத்தை, மாயாவுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்குன்னா அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தான்னு அவ அடிக்கடி சொல்லுவா. சில விஷயங்கள் அவ செய்யும் போது உங்களோட சாயல் அப்படியே இருக்கும். அதனால உங்களை நீங்களே குறைச்சு எடை போடாதீங்க. பெரியம்மா, அப்ப நீங்க என் கூட விளையாட மாட்டீங்களா? எனக்கெல்லாம் சோறு ஓட்ட மாட்டீங்களா? அப்போ நான் ஊருக்கே தலைவியா இருந்தாலும் எனக்கு இந்த குடும்பம் தாண்டா முக்கியம். அப்புறம் தான் எல்லாமே. பெரியம்மா எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லாத வயிற்று வலி சமைக்கணும்னு சொன்ன உடனே வந்துருச்சு. வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் மச்சான் நினைக்கிறேன். தங்கச்சி இப்ப மோர் கொடுக்கும்ல, அதுல இவங்களுக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துடணும். அவங்க பொய்யா சொன்னதை நம்ம உண்மையாக்கிடுவோம். பாத்ரூமே கதின்னு கிடக்கட்டும். மாமா, அப்படியே பண்றோம் மாமா. அண்ணி வகை வகையா சமைக்கிறத இனிமே இவங்க 2 பேரும் சாப்பிடவே கூடாது. மாத்திரையா? ஆமா மச்சான், அப்படியே நான் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடா, அப்ப நான் வரேன்.
அண்ணே 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 ஒரு நிமிஷம். இத நாங்க கொடுத்துறோம் அண்ணி. ஆமா தங்கச்சி, உனக்கும் நிறைய வேலை இருக்கும். இத நாங்க கொடுத்துறோம். சரி சரி வாங்க மாமா. மாமா மாமா இதான் சரியான நேரம். இத கொஞ்சம் புடிங்க. இப்ப கலக்கிற வேண்டியதுதான். இந்த டம்ளரையும் புடிங்க. போட்டுருமா? மாமா இருங்க, ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். கலக்க இதுக்கெல்லாம் எதுக்கு மச்சான் ஸ்பூன்? புடிங்க புடிங்க. என்ன பண்ண போறீங்க இப்ப பாருங்க. இந்த விரல் வித்தையிலே உங்களுக்கு வைத்த கலைக்கிறோம். மாமா மாமா அப்புறம் உங்களுக்கு வைத்த கலைக்கிறோம்.